பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அப்படின்னா இந்த கதவுகள் பூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில் வந்து நிறைய கதவுகள் இருக்குது, நிறைய கதவுகள். அப்படின்னா அது வந்து பூட்டப்பட்டிருக்குது. அது யாருக்குமே தெரியாத ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்முடைய மனைவிக்கு தெரியாது, கணவனானுக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது நமக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ளே பூட்டி நம்ம வந்து ஆண்டவரோட அதற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கும் நமக்கும் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு இடம். யூதர்களுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால ஒளிஞ்சு ஒரு இடத்துல வந்து தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கதவை பூட்டி அங்கே ரொம்ப சேஃப்டியாக உட்கார்ற மாதிரி உட்கார்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பூட்டப்பட்ட அந்த கதவுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே ஆண்டவர் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து வெளிப்பிரகாரமாய் நமக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய லைஃப்ல வந்து எந்தெந்த காரியமெல்லாம் யாருக்கும் தெரியாத ஏரியா இருக்குதோ, யாருக்கும் எல்லாருக்கும் மறைஞ்சு, யாருக்கும் சொல்லவே முடியாத, யாருமே டீல் பண்ண முடியாது அந்த காரியத்தை யாராவது சொன்னாங்கன்னா தப்பா நினைச்சிருவாங்க. அந்த காரியம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நமக்கு வருத்தமாயிரும், நிறைய பிரச்சனை ஆயிரும். ஆனா ஆண்டவர், நான் நம்புறேன், எப்படி அந்த உயிர்த்தெழுந்த இயேசு வந்து தெரியாத, யாருக்கும் தெரியாத பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள போய் அவர்களுக்கு சமாதானம்னு சொன்னாரோ, இன்றைக்கு நான் இந்த 57வது நாள் நான் விசுவாசிக்கிறேன், உங்க இருதயத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஒரு சமாதான குறைவோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஜெபங்கள் முடிகிறதற்குள்ள அந்த உள்ளே இருக்கிற அந்த முதல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல பூட்டப்பட்டு இருக்கிற அந்த சஞ்சலமெல்லாம் மாற்றி, அந்த பயங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி, நம்முடைய உள்ளுக்குள்ளே ஒரு அற்புதத்தை, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரும் நுழைய முடியாத, யாரும் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாத, யாருமே சமாதானத்தை கொடுக்க முடியாத அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் நதியை போல நமக்கு புறப்பட பண்ண போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு